குமார் என்னடா இங்க வாடா. நீ கோடம்பாக்கம் போய் சரிடா. இந்த வண்டி டெலிவரி கொடுத்துட்டு வந்துரு. இங்க வா. நீ புதுப்பேட்டை போய் அந்த வண்டி செக் பண்ணிட்டு வந்துரு. என்னடா பண்றீங்க? உள்ள வந்தோடனே இந்த முழி முழிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஆமா, எங்க மெக்கானிக் ஷாப் எங்க இருக்கு? மெக்கானிக் ஷாப்பை கேட்டா இந்த முழி முழிக்கிறீங்க? அதுவா சார், நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அங்க ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குல்ல சார்? ஆமா, அது பக்கத்துல தான் இருக்கு சார். என்ன கிடையாது? அது டூ வீலர்லாம் செகண்ட்ஸ்ல வாங்கி வித்துட்டு இருக்கோம் சார். நான் மெக்கானிக் ஷாப்னு நினைச்சு வந்துட்டேன். சரி வரேன். வாங்க சார். காலங்கத்தில் வந்துட்டேன் பார் சாவுக்கரைக்கு. நானும் என்னவோ ஏதோ நினைச்சு பயந்தா போயிட்டேன். ச்சே. டேய், சகுனமே சரியில்லை. காலங்காத்தில் கழுத்து இருக்க வந்துட்டான். ஜாக்கிரதையா பார்த்து போ. ஓகேடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. ஓகே, வரேன். ஹலோ, நான் பிரசன்னா தான் பேசுகிறேன். சொல்லுங்க சார். அறிவு இருக்காயா கொஞ்சமாவது? கண்ணனை பின்னாடியே வச்சுட்டு வரேன். சரி சரி அடிக்காதீங்க. நான் பாட்டுக்கு ஓரமா சரி விடுங்க. மனுஷனா இவன்? சைக்கிள் எடுத்து கிளம்புனீங்க. ஃப்ரெண்டு கிட்ட சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன் சார். எங்க என்ன போச்சுன்னு தெரியல. செலவு வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. செருப்பால் அடிச்சாங்க. என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கும்போது செருப்பால் அடிக்கிறீங்க? போங்க நீங்க கிளம்பு. பாருங்க சார். சரி போங்க. பண்ணி பாத்து கேக்குறானா? பார்த்து போங்க சார். பார்த்து போங்க. TN09AV 3670 ராஸ்கல்.
பிரவுன் சுகர். வண்டி நம்பர் என்னன்னு சொன்னீங்க? TN09AV 3670. TN09AV 3670. நோட் பண்ணுங்க. என்ன மேக் அது? Honda Activa Black. வண்டியோட டீடைல்ஸ் வேணும். ஓனர் யாரு, அட்ரஸ் என்ன, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. பிரசன்னா, இந்த பாக்கெட் வந்து அந்த வண்டியில இருந்து தான் விழுந்துச்சுன்றது நிச்சயம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நிச்சயமா அந்த பைக்ல இருந்தா விழுந்திருக்கணும். ஏன்னா பைக்ல இருந்து கீழே விழுந்தவன் அவனுக்கு என்ன அடிபட்டிருக்குங்கிறத பத்தி கூட அவன் கவலைப்படல. அவனோட கவனம்லாம் கீழே விழுந்ததை எதையோ எடுத்து பேக் பண்ணி பைக் எடுத்துட்டு கிளம்பணுங்கிறது தான் இருந்துச்சு. அவ்வளோ தூரம் நான் ஹெல்ப் பண்ணிட்டு கிளம்பும் போது எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. அவங்ககிட்ட ஒரு பதட்டம் இருந்துச்சு. அப்புறம் இந்த பேக்கெட்டை கீழே பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தேகம் வந்து அவனுக்கு சத்தம் போட்டு கூப்பிட்டேன். நிறுத்தாமல் என்னை பார்த்து பயந்து ஓட தான் ஆரம்பித்தான். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நிச்சயமாக அது அவன் பைக்கில் இருந்தால் கீழே வந்திருக்கணும். இந்த வண்டி டீடைல்ஸ்லாம் எனக்கு இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நான் எடுத்துடுறேன். ஓகே. 1 minute. ஹலோ, அந்த அட்ரஸ் தான் மேடம். கூட்டு வாங்க. ஓகே மேடம். ஓனர் யாரு? உள்ள இருக்காங்க சார். ஓகே சார். யோ, ஓனர் யாரியா? என்ன விஷயம் சார்? போன வையா முதல்ல. ஓனர் யாரியா? நான் தான் சார். வாயா. சார் எங்க? ஏசிபி கூப்பிடுறாங்க, வாயா. சார் வாயா. நீ தான் இதுக்கு ஓனரா? ஆமா மேடம். தொழில மாத்திட்ட போல இருக்கு. முதல்ல கஞ்சா, இப்ப பிரவுன் சுகரா? என்ன மேடம் அபாண்டமா பழிய போறீங்க? நான் அபாண்டமெல்லாம் பேசல. உன்னோட கடையில இருந்து வந்த வண்டியில பிரவுன் சுகர் இருக்கிறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நானே கடன் உடனே வாங்கி கஷ்டப்பட்டு இங்க ஒரு கடை, அடையாறுல ஒரு கடைன்னு நாயா போய் அலைஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களே மேடம். யார் மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணது? எல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். யாரு மேடம்? பிரசன்னா. என்ன மேடம் நீங்க? நான் மத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு கடுப்புல இருக்கான். அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு நீங்க விசாரிக்க வந்திருக்கீங்க. இங்க பாரு, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை. வண்டியை செக் பண்ணுங்க. ஓகே மேடம். எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க. மேடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். என்ன பிசினஸ் பண்றேன். என்னன்னு அதான் ஒண்ணும் இல்லல்ல, அப்புறம் ஏன் பார்த்தட்டோம்? இல்ல மேடம், அது வந்து என்ன ரேக்கா, என்ன பிரச்சனை? சார், ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதான் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தேன். சார், நீங்க இந்த பக்கம் இந்த ஏரியாவில் பைக் அடிக்கடி காணாமல் போகிறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன். இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி நடந்துட்டுருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலான்னு வந்தேன். நடுவில் உங்களை பார்த்தேன். என்ன பிரச்சனை? உங்க என்கொயரிக்கு நான் முழுசா கோஆபரேட் பண்றேன் சார். ஆனா மேடம் வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் பத்தி என்ன விசாரிக்க வந்திருக்காங்க சார். என்ன கம்ப்ளைண்ட்? சார், பிரஸ் ரிப்போர்ட்டர் பிரசனான ஒருத்தர் இருக்கான் சார். அவன் அத்தை பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ற ஆத்திரத்துல என் வண்டியில் வச்சு பிரவுன் சுகர் கடத்துறதா பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் சார். பிரசன்னா. ஓ ஆம், பிரசன்னா. என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? சார், இவனோட கடையில இருந்து ஒருத்தன் வண்டி எடுத்து ஓட்டிட்டு போயிருக்கான் சார். அதை ஓட்டிட்டு போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்காரு. பிரசன்னா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்காரு. அவர் ஹெல்ப் பண்ணிட்டு அவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் கீழே 2 பாக்கெட் பிரவுன் சுகர் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க இவரை என்கொயர் பண்ணலான்னு வந்திருக்கீங்க.
மிஸ்டர் பிரசன்னா அந்த ப்ரௌன் சுகரை வண்டியில் இருக்கும்போது பார்த்தாரா? சார் பிரசன்னா அந்த ப்ரௌன் சுகர் வண்டியில் இருக்கும்போது பார்த்தாரா? சார் இல்ல சார், ஆனா அந்த பாக்கெட்ல பிரவுன் சுகர் தான் சார் இருந்துச்சு. ப்ளீஸ் கெட் யுவர் ஃபேக்ட்ஸ் ரைட் மிஸ் ரேகா. என்கொயரி பண்ண வர்றதுக்கு முன்னாடி நம்ம பக்கம் கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் கிளம்புங்க சார். வண்டி எல்லாம் செக் ப்ளீஸ். சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதான கடை, வா. உன் பேர் என்ன? தினா சார். எத்தனை நாளாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்க? இப்போதான் சார் கொஞ்ச நாளா. ப்ரௌன் சுகர் தொழில் தானே சார்? ப்ரௌன் சுகர் தொழில் தானே? இல்லை சார், நான் பைக் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பைக் விற்றா சுமார் எவ்வளோ லாபம் வரும்? ஒரு 5000-லேருந்து 10,000 வரைக்கும் கிடைக்கும் சார், வண்டியை பொறுத்தது தான். அதுவே ப்ரௌன் சுகராக இருந்தா? சார் நான் அப்படிப்பட்டவே இல்லை சார். ரேகா மேடம் தான் அனாவசியமாக என் மேலே. உன்னை நாங்கள் காப்பாற்றினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உனக்கு அந்த பிரசன்னா எதிரி, எனக்கு அந்த பிரசன்னாவும் ரேகாவும் 2 பேருமே எதிரிங்க. ஒரு போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்லி தப்பிக்க முடியாது. யார் தப்பு பண்ணுறா யார் தப்பு பண்ணலைங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ ப்ரௌன் சுகர் கடத்துறதா எனக்கு மட்டும் ஆதாரபூர்வமாக ஏதாவது தகவல் கிடைச்சது சார், அந்த பிஸ்னஸ்க்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஒழுங்கா பைக் பிஸ்னஸ் மட்டும் பண்ணு, புரிஞ்சதா? சரிங்க சார். ஏங்க, நான் ரெடி ஆயிட்டேன், நீங்களும் ரெடி ஆயிட்டு வாங்க, சினிமாக்கு போலாம். இப்போ உனக்கு சினிமாக்கு போறதா முக்கியமா? போடி உள்ள. ஏங்க, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? கையேறி, உன்னால எல்லாரும் சுடுகாட்டுக்கு தான் போகணும். சினிமாக்கு போகணுமா? சினிமாவுக்கு என்னடா, என்ன பிரச்சனை? எல்லாம் அந்த பிரச்சனை அவளே ரேகா வழி தான் பிரச்சனை. என்ன பண்ணாங்க? நான் பாட்டுக்கு சிவனு கடைய ஆரம்பிச்சு நான் உடைய வேலை உண்டு போயிட்டு இருக்கேன், மறுபடியும் வந்து நோன்றாங்க. டேய், என்னன்னு சொல்லி தொலைடா. நான் ப்ரௌன் சுகர் விற்கிறேன். நம்ம கடையில இருந்து போன பைக்ல ப்ரௌன் சுகர் இருந்ததா அந்த பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அதுக்கு அந்த ரேகா பெரிய இவ அவ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணா. அவங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன ஏது நானே போய் கேட்டுட்டு வரேன். வேணாமா. ஏண்டா, ஏன் பயப்படுறியா? பயம்லாம் ஒண்ணு இல்ல, வீணா நீ அசிங்கப்பட வேண்டாம்னு சொல்றேன். என்ன யாரு அசிங்கப்படுத்துறது? அதுக்காக இதை இப்படியே விட்டுற சொல்றியா? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுமா. நல்ல வேலை டிசிபி கௌசிக் அங்க வந்தாரு. என் மேல எந்த தப்பு இல்லைன்னு அவளை நோஸ்கட் பண்ணிட்டாரு. ஏதோ
என் பிள்ளை இப்பதான் 10 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கா, நான் நிம்மதியா இருந்தேன். அது பொறுக்கல உங்க வீட்டுக்கு. அம்மாடி, நீங்க உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருந்தா சரி. அங்கங்க வீட்டுக்கு மருமக வந்தா சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்க. என் வீட்டுக்கு மருமக வந்ததுல இருந்து தினம் ஒரு பிரச்சனை தேடி வந்துகிட்டே இருக்கு. இத பாருடா, 2ல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும். முடிவை நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கட்டுமா?